Hi friends, welcome to Yashikar. பாக்கியலக்ஷ்மியில் அப்கமிங் ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் வரப்போகுது. என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் எழில் அமிர்தாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி கணேஷை வந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் கணேஷோட ட்ராக் வந்து முடிஞ்சுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கணேஷோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லை. இன்னொரு பக்கம் ஜெனி வந்து எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஜெனி வந்து மன்னிச்சிட்டாங்களா இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரியல. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து இருக்காங்க. இல்லை பாக்கியாக்காக வந்திருக்காங்களா அப்படின்னும் தெரியல. அப்கமிங்கில் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாக்கியா. அவங்களோட அடுத்த கட்டம் நிறைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு கட்டமாக ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே பெரிய லெவலில் ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ராக்காக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியலக்ஷ்மி ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ராதிகா அவங்க மக எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெனியும் வந்திருக்காங்க. ஜெனி வந்து மன்னிச்சிட்டாங்களா மறந்துட்டாங்களான்னு தெரியல, பாக்கியாக்காக வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அப்கமிங்கில் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக நம்ம பாக்கியாவோட வளர்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இதில் இன்னொரு பக்கம் கோபி வந்து அவரோட கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ முழுக்க முழுக்க பாக்கியா வந்து கெத்தாக இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி அவர் என்ன பண்ண போகிறாரு, அப்கமிங்கில் என்ன ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங். இதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதை சரி பண்ணுறது அந்த மாதிரி ட்ராக் இருக்கும். அப்கமிங்கில் நம்மளோட எல்லாருமே, அதாவது பாக்கியா, ஜெனி, அமிர்தா எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கை உடைஞ்ச சுச்சுவேஷன்லையும் அவங்க கை வந்து ஃப்ராக்சர் ஆன மாதிரியே வந்து சீரியல்லையும் நடித்து ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது கம்பம் மீனா. உண்மையிலேயே பெரிய விஷயம். சீக்கிரமாக அவங்களோட கை வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன்.